ஆண்டவரே கிறிஸ்துவில் காணக்கூடிய இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்தேவின் பிறப்பின் பெருவிழாவில் ஆண்டுடைய இயேசுபுரம் நாடி அவரை வழிபட வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயராக இவ்வழிபாட்டிற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மை அவரும் கண்களை மூடி தலைவணங்கி அமைதியான முறையிலே வழிபாட்டிற்கு என்று நாம் எல்லாம் தயார்படுத்திக் கொள்வோம். கடவுள் வாய்ந்த உயிராவியான ஆமை ஜெபம் செய்வோம். காலைக்காக புதிய மிகுதியான நன்மைகளால் எங்களுக்கு சுட்டிக்காக எங்கள் அன்பின் பரவத்தினாலே எல்லா வாழ்வுகளுக்கும் மழமைகளுக்கும் அளித்த மாணவர்களே ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையில மீண்டும் ஒரு கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை நாங்கள் காணக்கூடிய மேலான வாக்கியத்தை கட்டளைகளுக்கு கொள்கிறேன். இந்த நாளுக்காக ஆண்டவரை நாங்கள் இத்தனை நாட்களாக வருகை நாட்களிலே தயார்படுத்திக் கொண்டு இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாங்கள் அந்த சமூகத்திலே ஆராதித்து போது கொண்டு நாமத்தை போற்றும்படியான நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தரால் இறைவன் வழிபாட்டை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆகியோடு உண்மை வழிபட வேண்டிய அருளை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கால் பணிந்து மனசாடுகிறோம். வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கிற தன்னுடைய மக்களை பங்கெடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறவர்களின் சமூகத்தில் ஒன்றாக கூட்டி சேர்த்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கால் பணிந்து மனசாடுகிறோம். வழிபாட்டின் ஊடாக பாடப்போகிற பாடல்களும் ஏறெடுத்து போகிற இறைவேண்டுதல்களும் வாசித்து தியானிக்கப் போகின்ற திருமொழிகளும் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் உமது நாமம் மகிமைக்காகவே அமைய வேண்டும் என்று தாழ்வடைந்து மனசாடுகிறோம். வழிபாட்டின் துவக்கம் முடிய மட்டுமாகவும் உம் திருப்பிரசனத்தினாலே தூய் ஆவியான அருள் புரியாதே எங்கள் யாவரையும் கர்த்தாவிடையும் நிறைவாக கொண்டு வருடத்தில் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரையே சிறுமொழியை சொல்லிக்கிறோம். ஜெபம் தீரும் நல்லதினாலே வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 574வது கீர்த்தனை பாடலின் அதிகாலையில் பாடலை 574வது பாடல்.
நமது ஆரம்பம் பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் போலவே நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடசத்தையுள்ளவர்களாகிய அன்பில் சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மரணத்தில் அவரை என்று கேட்போம். நமது சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றோ மறைக்கை இடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் காட்டின கிருபையை உம்முடைய அளவற்ற அடைக்கலம் புக வருகிறோம். அவர் தமது ஒரே பேரான மைந்தரை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியானவரை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசப்படியுடன் ஞான ஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருவார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர்களோ அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள கடவுள், புது பாட்டை பாடுங்கள்.
பிதாவை கொடுத்து எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பிதாவே ஆகி மாயினே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, பழைய அடிமைத்தனத்தின் பாவனுவத்தின் கீழ் வருந்தி உழைக்கிற எங்களை உமது ஒரே பேரான மைந்தனின் மாம்ச வெளிப்படுதலினால் விடுதலையாக்கும்படி உம்மோடும் தூயாவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உம்மை சுருமனை தொகுதிகளை தொடர்ந்து படிக்கிற கவனமாக இருக்கிறேன். இந்த நாளுக்காக நாம் அவளோடு காத்திருந்தோம். இந்த நாளுக்கு நேரம் சாமி என்று சொல்லி ஆரம்பித்து ஜவனம். ஆகவே இந்த நாளை காண செய்த அருமையான நாளுக்காக இயேசு நாமத்தில் அனைவருக்கும் நம்முடைய கிறிஸ்துடைய தோற்றத்தின் நன்றியை சொல்கிறோம். இந்த குறிப்பிட்ட திருவள்ளுவர்படி முதலாவது ஒரு சரீரம் கேட்டு நம்முடைய சபையுடைய தலைவர்களை வாசக்கூடிய சரீரம் கேட்டு இனிய நாட்டிலே அனைவருக்கும் கிறிஸ்துவ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான சங்கீத பகுதி சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து பகைவனையும் வழிகாரனையும் அடக்கி போட தேவதே உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் விரல் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாற்றம் என்றேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதைகளுக்கு கீழ்ப்படுத்தினீர். 6 மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சந்திரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதைகளுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் வாசித்தாய். அப்படியே 2 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதார் காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் வேகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கையில்
அம்மியுக்கு எரிந்து போடுவோம் என்றார்கள். பரலோகத்தில் வீட்டிற்குள்ளதே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவார்கள் என்றார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீவனுக்கு சொல்கிற சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. உன் ஜாமக்காரனாகிய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் வென்றிருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பவர் பண்ணி அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் எவ்விருந்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவு செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த உயர்வை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றார்கள். நிருபவாக்கியம் அது எதிரே நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் தொடங்கி 6ஆம் வாக்கியம் நிருபம். பசங்கள ஸ்கூல் வாசலோட கிறிஸ்துவ மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே வாசிக்கிற பகுதி இஸ்ரவேல் 1ஆம் அதிகாரம் 1 6 வரை வாசிக்க கேட்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருத்தவேர்கள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழாப்பட்டின தேவன் அந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழாப்பட்டினார். இவரை செல்வத்துக்கும் சுதந்திரவாதியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள ரத்னத்தினாலே தாங்குகிறவராய் பிரமாணை தாங்கி நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரித்து உண்டு பண்ணி உணரத்தில் மகத்துவமானவருடைய வலது பாதத்தை உண்டாக்கினார். இவர் தேவத்தோரை பார்க்கிறோம் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டாலும் அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவராக. எப்படி எனில் இது என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களை யாருக்காவது எப்போதாயிலும் அமர்ந்திருந்தோம். மேலும் தமது முதற்பேராளரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ளப்பட்டார்கள் என்றார். நிருபப்பகுதி வாசிக்கப்படுகிறது மற்றும் பரிசுத்த யோவான் இருக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தால் உலகத்தில் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் நமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாவது மாமத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிரபாவம் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அவர் பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்றார். பிடிக்கப்பட்ட பசுமான ஜீவன தொடங்கி வாசிக்கப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைகளுடன் திருமொழிகளை படித்து கேட்கணும். அதற்கு மறுமொழியாக நம் விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக என்ன செய்வோம். கடவுளையும் உலகத்தையும் படைத்த கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே ஞானகுமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தமாய் நல்லவர்கள் குறித்து மறித்து அடக்கப்பட்டார். அவர்கள் வெறுமையின் மூலம் மறித்து இருக்கிறார். அவர்களுடைய மறித்து வருவார். பரிசுத்தமாக விசுவாசிக்கிறேன். பொதுவான அமர்ந்து ஆண்டுடைய இறை செய்திக்கு ஆயுதமாக 155வது தியான பாடலை இணைந்து கிறிஸ்துவே எல்லாரும் கை கூர்ந்து பாடி என்ற 155வது பாடல். அனைவரும்
அன்புக்குரியவர்களே, நாம் வருகையின் நாட்களை நிறைவு செய்து இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் ஆண்மை சமூகத்தில் இணைந்து இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் கடந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளாக 4 வாரங்களாக ஒவ்வொரு தலைப்பையும் மையமாக வைத்து நாம் வழிபாடுகளை நடத்தி கொண்டு வந்தோம். நமக்கு மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கை ஞாயிறு, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பீஸ் இல்லையா, சமாதானத்தின் ஞாயிறாக அனுசரித்தோம். மூன்றாவது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு, ஜாய். 4ஆம் ஞாயிறு அன்பின் ஞாயிறு, லவ். இது ஒட்டு மொத்தத்தையும் உள்ளடக்கின ஒரு நபர் யார் என்றால் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுதான். ஆகையினால்தான் அந்த மையத்தில் கிரைஸ்ட் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் நிறைவு யார்? நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுதான். நமக்கு நம்பிக்கையை அருள்கிறவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், மகிழ்வை தருகிறவர், நமக்கு அன்பை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகையினால இந்த நாளிலே இந்த மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றி அந்த கிறிஸ்து இயேசு பாலகரை நாம் இன்னும் மகிழ்வோடு வழிபடுவோம். அவர் அருளக்கூடிய இக்காரியங்களை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிக் கொள்வோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி கடந்த இருதயத்தோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவுக்காக நன்றி சொல்கிறோம். இவ்வாழிலும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் மெழுகுவர்த்தியை நாம் இப்பொழுது ஏற்ற இருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில மகன் இயேசு ஆண்டவர் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவராய், சமாதானத்தை அருள்கிறவராய், மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய், அன்பை எங்களுக்குள் விதைக்கிறவராக அவர் என்றும் இருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். அந்த இயேசு ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து வழிபடவும் அவர் அருளக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் கட்டருளைத்தார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவுடன் இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவில் நம் ஆண்டுடைய சமூகத்தை இணைந்து ஆண்டவரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதில் பங்கெடுத்திருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிலைப்பையும் உண்டாவதாக. ஆமென். ரொம்ப சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா நீங்க ஆறாவது வயசுல நான் பார்த்தேன், சபையார் பாடுறது நானே சேர்த்து பாடுறதுக்கு சத்தம் போட்டு பாடணும். சேர்ச்சு வந்துட்டோமா, ஆலயத்துக்கு வந்துட்டோம். இது வீடு இல்லை, நம்ம இறைவனையும் தலைமை. ஸோ இங்க கூச்சம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, செய்யலாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவரை எப்படியெல்லாம் நாம் உயர்த்த வேண்டுமோ, அவரை போற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் போற்ற வேண்டும். அதனால நல்லா சத்தம் போட்டு நம்ம கொடுத்திருக்கிற அந்த குரல் படத்தை வைத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆண்டவரை போற்ற நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களும் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சியாகின்றேன். அனைவருக்கும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ்ல உங்களோட மகிழ்ச்சி எல்லாரையும் பார்க்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்த நல்ல நாளில நம்முடைய சிந்தனைக்கு என்று நாம் எடுத்துக் கொள்கின்ற ஆண்டுடைய திருவார்த்தை நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7 துவங்கி 10 முடிவான திருவடிகள். Prophetic book of Isaiah, chapter 52, verses beginning from 7 to 10. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, மிளகயேகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலை செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றி கடந்து இதயத்தை உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளை வேளையில் ஆண்டவராக இறைவன் எங்களோடு பேசப் போகிற உங்கள் திருமொழிகளுக்காக நன்றி சொல்கிறோம். இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற திருவார்த்தைகள் என்பதை உணர்ந்து கொண்டு இவ்வார்த்தைகளை உள்வாங்கி வார்த்தைகளை வாழ்வாக்க கர்த்தர் வைத்தார். பேசுகிற அடியை மறைந்த ஆண்டவரை வழிபடும் நாங்கள் யாவரும் கேட்கிறோம். கிறிஸ்தேசின் வழியில் யாவது உட்கார்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் இந்த ஒரு நாளுக்காக நாம் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மையே நாம் தயார்படுத்திக் கொண்டிருந்தோம். என்னெல்லாம் பண்ணணும், டிசம்பர் 1 தேதி ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சோம், பஸ்ஸில் போகலாம் இருந்தோம். ஆனா மழை, அதனால நம்மளால போக முடியல. 2ஆம் தேதியிலிருந்து மிக தீவிரமாய் ஆர்வத்தோடு நாம் கேரல்ஸ் போனோம். ஆலயங்களில் நாம் அருமையான சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ், சின்ன சின்ன மாற்றங்களோடு நாம் அந்த வருகை நாட்களுக்குள் இருந்தோம். வீடுகளிலே ஸ்டார், கிறிஸ்துமஸ் ட்ரீ, ஒயிட் வாஷ், இப்படி பல ஆயத்தங்கள். அதிலும் இன்றைக்கு இதுதான் இவ்வளவு நாள் நீங்க தான் மெயின். இன்னைக்கு என்ன ஆயிட்டோம், நல்ல ஆட்கள்லாம் நம்ம அழகா ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் கிறிஸ்துமஸ் மையப்படுத்தி இருக்கிறது. அடுத்தது நல்ல உடைகள் இல்லைங்களா, நல்ல புது ட்ரெஸ் போட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா. அடுத்தது ஐயா சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம், கஞ்சி குடிக்க போறோம். அப்படியா, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்,
நல்ல சிறப்பான தரமான பீஃப் பிரியாணி சாப்பிட இல்லையா? நல்ல உணவை, நமக்கு பிடித்த உணவை நாம் இந்த நாளிலே வழிபாடு முடிந்த பிறகு போய் மகிழ்ச்சியோடு உட்கொள்ள போகிறோம். அடுத்தது யாரெல்லாம் வந்து என் வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் திரும்ப கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இது இல்லையா? அதனால அவங்க கொடுத்த அளவுக்கு ஏற்ற என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். அதிகமாகவே கொடுக்கிறீங்க, சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு நாள். இப்படி எல்லாம் இந்த நாளில் நடைபெறும். நாளைக்கு ஏசு சொன்ன மாதிரி கடைசியா எல்லாம் முடிந்தது. அது மாதிரி பண்டகை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நியூ இயர். அது நெக்ஸ்ட் அவர் சொன்னாலும் போனா நமக்கு ஒரு சந்தி காலம், கவல் நாட்கள் வரும். ஈஸ்டர். நெக்ஸ்ட் பொதுக்காலம் எப்படி இருக்கும், லத்தீன் சண்டே காலம். அது நெக்ஸ்ட் மறுபடியும் கிறிஸ்துமஸ். இது வந்து நம்முடைய திருச்சபையினுடைய கால அட்டவணை. இப்படி நாம் ஆண்டுதோறும் இந்த நாட்கள் வந்தால் நம்மை நாம் மிக தீவிரமாய் தயார்படுத்திக் கொண்டு இந்த ஒரு நாளுக்காக உற்சாகத்தோடு இருக்கிறோம். ஆனால் இந்த நாள் முடிவடைந்தால் மறுநாள் நாம் பெரிய ஆர்வத்தை நாளை காட்டுவோமா? இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி நாளைக்கு இருக்குமா? புது துணி நாளைக்கு போடுவீங்களா? பிரியாணி நாளைக்கு சாப்பிடுவீங்களா? யாருக்காவது சாப்பாடு கொடுப்பீங்களா? பஸ் இருக்கீங்களா? ஸ்டார் இருக்கீங்களா? ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 6 வரைக்கும் இருக்கணும். எப்படி பண்ணிட்டு மகிமை வருவதனுடைய அன்னைக்கெல்லாம் இந்த சாஸ்திரிகள் எல்லாம் வந்து இயேசுவை கண்டு அவை தொழுது கொள்வார்கள். அதுக்கு யாரு வழிகாட்டியா இருக்கிறது? நட்சத்திரம் இல்லையா? அதனால அந்த டே வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டாரை வந்து நம்ம கலக்கூடாது. ஆனா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, வெடி முடிச்சா முதல் எடுத்து பத்திரமா அதை வச்சாதான் அடுத்த வருஷத்துக்கு எடுத்து அதை நம்ம யூஸ் பண்றது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம உடனே பேக் பண்ணிடுவோம். 6th வரைக்கும் இருக்கணும். அதனால நான் இப்போ நான் சொல்றேன், மம்மி உள்ள பண்டிகை அவ்வளவு முக்கியத்துவமானால் அதை நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று சொல்லி இப்படி பல நிலைகளிலே நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் அடுத்த நாள் என்று கடந்து போகும்போது அந்த கொண்டாட்டத்தினுடைய குறைவு நமக்குள் மிகுதியாக மாறுகிறது. அப்ப நாம் யோசிக்கணும், இது வந்து கொண்டாட்டத்தின் நாட்களா அப்படின்னு சொல்லி. கொண்டாட்டத்தின் நாட்கள் இது சொல்லுங்க, வெறும் கேள்விதான். இன்னைக்கு இது கொண்டாட்டத்தின் நாளா? என்று கேட்டாங்கல்ல டீச்சர்ஸ், பள்ளி கேட்டேன். அது மாதிரி வந்து கேள்வி கொண்டாட்டத்தின் நாளா சொல்லுங்க. சிம்பிள், ஆம் இல்லை ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஆமா கொண்டாட்டத்தின் நாள் தான். இல்ல என்ன சொல்றீங்களா? யாரும் இல்ல, இது கொண்டாட்டத்தின் நாள் தான். ஆனால் இந்த கொண்டாட்டம் என்பது இறைவனை தொழுது கொள்ளக்கூடிய கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். நான் முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி இந்த நுகர்வு கலாச்சாரம், கமர்சியலைசேஷன் எல்லா இடங்களிலும் என்ன நடக்குது? கடைகள்ல, ஷாப்ல, ஹோட்டல்ல எங்க போனாலும் நம்மை சார்ந்த இந்த கிறிஸ்துமஸ் சார்ந்ததெல்லாம் அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? எதை நோக்கி போவாங்க? நெக்ஸ்ட் பொங்கல். அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்த பண்டிகை என்றால் அதை நகர்த்தி அவர்களுடைய வணிகம் இருக்கும் இல்லையா? அதை கடந்து போயிட்டே இருக்கு. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய கடைகளிலே, தங்களுடைய ஹோட்டல்களிலே இது போன்ற எல்லாம் இருக்கும். ஆனா ஒன்ஸ் முடிஞ்சுன்னா முடிஞ்சு. இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இது வெறும் கொண்டாட்டத்தின் காலம் தான். நாங்கள் கொண்டாடி முடிச்சிட்டோம், அவ்வளவுதான், ஏற கழிட்டு வேலையை பார்க்கலாம் என்று நாம் கடந்து போனால் இந்த கிறிஸ்துமஸ் என்பது நமக்கு பயனற்ற கிறிஸ்துமஸ் என்று சொல்லலாம், அல்லது அர்த்தம் இல்லாத ஒரு கிறிஸ்துமஸ் என்று சொல்லலாம். இது கொண்டாட்டமாக நமக்கு முடியாமல் இந்த கொண்டாட்டம் இறைவனை தொழுது கொள்ளக்கூடிய கொண்டாட்டமாக, இறைவனோடு இருந்த இறைமகன் நம்மிலே வந்தார், நம்மிடையே வந்தார் என்கின்ற உணர்வோடு அந்த இறைவனுக்கு
நாம் வாழும்போது, அவருக்கு இன்று நாம் பிழைக்கும் போது இது உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆகியிருக்கும். நாம் படிக்க கேட்ட சிந்தனை பகுதியில் எசையா 52ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையும் இந்த பகுதியை எக்ஸைலிக் பீரியட் என்று சொல்வார்கள். அதாவது எசையாவை எடுத்துக்கொண்டால் 3ஆக பிரிக்கலாம். ப்ரீ எக்ஸைலிக் பீரியட், எக்ஸைலிக் பீரியட் அண்ட் போஸ்ட் எக்ஸைலிக் பீரியட் என்று சொல்வார்கள். முதல் 39 அதிகாரம் வரையும் சாப்டர் 1 to 39 எடுத்துட்டீங்கன்னா அது ப்ரீ எக்ஸைல், சிறை இருப்புக்கு முன். 40லிருந்து 55 வரை எடுத்துக்கொண்டால் அது எக்ஸைலிக் பீரியட், சிறை இருப்புக்குள். 56லிருந்து 66 எடுத்துக்கொண்டால் அது போஸ்ட் எக்ஸைல், விடுதலை ஆன பின். இந்த பின்னணியத்தோடுதான் நம்முடைய எசையா நூல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்முடைய சிந்தனை பகுதி எக்ஸைலிக் பீரியட், சிறை இருப்பின் நாட்களில் நடந்த நிகழ்வுகளை தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த 52ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே எழும்பு எழும்பு சீயோனே உன் பலத்தை தரித்துக் கொள் என்று எசையா சொல்லுகிறார். இந்த எக்ஸைலிக் பீரியடுடைய முதல் சாப்டர் 40வது சாப்டர் எடுத்தீங்கன்னா 40வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். 41 என் ஜனத்தை ஆற்றுங்கள் கேட்குங்கள் அப்படின்ற. டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் மக்கள் எல்லாரும் அடிமை நிலைகளில் சிறைவாசத்தை பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கடவுள் எசாயாவின் மூலமாக இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். என் மக்களை ஆற்றுங்கள் கேட்குங்கள், எழும்பு எழும்பு சீயோனே உன் பலத்தை தரித்துக் கொள். இப்பொழுது பலனற்று போயிருக்கிறார், ஆகையினால உன் பலத்தை தரித்துக் கொள். ஏனென்றால் அப்படியே படிச்சுட்டு வரும்போது நம்முடைய சிந்தனை பகுதி 7வது வசனத்தை பார்த்தீங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. மலைகளின் மேல் பாதங்கள் அழகாய், எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. பியூட்டிஃபுல் ஃபீட் என்று சொல்லப்பட்டது ஆங்கிலத்தில். பியூட்டினா என்ன? அழகு அப்படின்னு அர்த்தம். பியூட்டிஃபுல்னா அதுவும் அழகா. ஃபுல், ஃபுல்னா என்ன அர்த்தம்? முழுமை, நிறைவு என்ற அர்த்தம். அப்போ முழுமையான அழகு அல்லது நிறைவான அழகு என்று சொல்லலாம். பியூட்டிஃபுல். யாருடைய பாதங்கள் பியூட்டிஃபுல், மிக அழகானது என்று சொல்லுகிறார் என்றால் 5 விஷயத்தை சொல்ல. நற்செய்தியை அறிவித்து, சமாதானத்தை கூறி, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, ரட்சிப்பை தெரியப்படுத்தி, உன் கடவுள் அரசாளுகிறார், ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் அழகாய் இருக்கின்றன என்று எசையா சொல்லுகிறார். அந்த நல்ல செய்தியை, குட் நியூஸ் நம்ம சொல்றோம். அந்த நற்செய்தியை, நல்ல காரியத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பை, கடவுள் அரசாளுகிறார் என்று சொல்லக்கூடிய பாதங்கள் அவ்வளவு அழகு என்று இங்கே சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நாம் ரொம்ப கஷ்டத்துல, வேதனையில, வருத்தத்துல இருக்கும் போது, இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு வந்தோட நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறதா? மகிழ்ச்சி அடைகிறோமா? ஏசு ஆண்டவருடைய பிறப்பினால் எவ்வளவோ நெருக்கடிகள் இருந்தாலும் நமக்குள் என்ன இருக்கும்? கொஞ்சமாவது அந்த சந்தோஷம் உள்ளுக்குள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் தீராத போது நாளைக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மீண்டும் அந்த வருத்தங்களும் கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் இந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பு என்பதனாலே நமக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி.
கூடுதல் சந்தோஷம், ஆனந்தம் நமக்கு இந்த நாளினால் நமக்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த நல்ல செய்தியை எசையா சொல்லுகிறார். அந்த நல்ல செய்தியை கொடுத்தவர்களுடைய பாதங்கள் எல்லாம் அழகு மிக்கதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த நல்ல செய்தியை அறிவிக்க விரைந்து கொள்ளும் போது நம்முடைய பாதங்கள் எப்படி இருக்குமா? ரொம்ப அழகாய் முழுமையான அழகு மிக்கதாக நம் பாதங்கள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய உள்ளம், நம் குடும்பம் எல்லாம் அழகு பெறும். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தில் 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 24 தொடங்கி 28 முடிவான வார்த்தைகள். இதை நாம் பார்க்கும்போது 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து நமக்கு தெரியும். அந்த முதல் வசனத்தை மாத்த வாசிங்க. என்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவானின் வம்சமாகவும் 1/3 பங்கை சேராவின் குமாரன் யோவாவின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தேனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி நானும் உங்களோடு கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ராஜா எந்த ராஜா? தாவீது ராஜா போருக்கு போகிறார். அவ என்ன செய்யறாருன்னா தன்னிடத்தில் உள்ள படை வீரர்கள் எல்லாரையும் பிரிக்கிறார். பிரித்து 3 நபர்களை கொடுக்கிறார். 1000க்கும் அதிபதிகளுக்கு 100க்கு அதிபதிகளையும் அவர் தெரிந்து கொண்டு அதுல பிரித்து கொடுக்கிறார். அதுல ஒருவனுடைய பெயர் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேர் யோவாபின் இடம் அவர் கொடுத்தார் 1/3 பங்கை. அந்த யோவா என்று சொல்லக்கூடியவனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து படிக்கும் போது ராஜா நானும் போருக்கு வரேன்னு சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாங்க? நீங்க வராதீங்க ராஜா, நீங்க இங்கே இருக்க, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னா. அப்ப ராஜா தாவீதினுடைய மகன் அனுப்புறாரு. யார் அவருடைய மகன்? யாரு? சாலமோன். வேற இன்னொரு பேரு, இன்னொரு மகன் இருக்கிறார். அவன் பேர்லாம் நமக்கு இருக்குல்ல, அப்சலோம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மகன் இருக்கிறார். அந்த அப்சலோனை இந்த படை வீரர்களோடு இந்த போருக்கு போகக்கூடியவர்களோடு அனுப்பிவிடுறார். சொல்லி அனுப்புறாரு, பத்திரமா அவனை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் பயணிக்கிறான் அவர்களோடு. அப்படி பயணித்துக் கொண்டிருக்கும் போது 1வது வசனத்தை வாசிங்க. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னாக ஒரு பெரிய கல்வாரி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கல்வாரி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. ஒரு கோவேறு கழுதையின் மீது அந்த அப்சலோம் ஏறி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு கருவாழி மரம் இருக்கிறது. அதிலே அவனுடைய தலை மாட்டிக் கொள்கிறது. அப்படியே அந்த கழுதை போய்விடுகிறது. அவன் அந்த கருவாழி மரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறான், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட இடத்தில். அவ உயிருக்கு அவன் இப்பொழுது உயிர் பூசலாகி கொண்டிருக்கிறான். உயிர் போகக்கூடிய நிலையாக அவனுக்கு அது இருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் இந்த செய்தியை முன்னாடி சொன்னது இல்லையா, யாரு? யோவாபினிடம் சொல்லுகிறார்கள், அதிபதி அவர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் பார்த்துட்டு அமைதியா வந்த? 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோவா தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? ஏன் அவனை வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் நான் 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையும் கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றார். நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இல்லையா? அவனை வெட்டி வீழ்த்தியிருந்தா 10 வெள்ளிக்காசையும் உனக்கு ஒரு கச்சையை நான் கொடுத்துருப்பேனே, ஏன் வீட்டு வந்து? அப்ப அவன் சொல்றான், அரசர் சொன்னாரு பையனை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி பேசுறீங்க? உடனே அவன் சொல்றான், உங்ககிட்ட பேசிய யோசனை இல்ல, நானே போறேன்னு சொல்லிட்டு 14
நான் இப்படி உன்னோடு காலம் போக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையில 3 எடுத்துக்கொண்டு போய் அவன் உயிருள்ளவனாய் தொங்கிக் கொண்டிருந்தான். அவைகளை அவன் நெஞ்சில் குத்தினான். எல்லாம் இன்னும் உயிர் இருக்கிறதுனால என்ன பண்ண போய் நெஞ்சில குத்தி விடுகிறார். அதன் பிறகு 15 அப்பொழுது யோவாபின் ஆயுதங்களை சுமக்கும் 10 சேவகர் அப்சலோமை அடித்து கொன்று போட்டார்கள். இப்ப அரசருடைய மகன் அப்சலோம் மரித்து போய்விட்டார். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போயிட்டு உடனடியாக அரசருக்கு இந்த செய்தியை சொல்றோம். இப்ப நமக்கு ஏதாவது நடச்சு நம்ம என்ன பண்றோம், உடனே ஒரு போன் எடுத்து டக்குன்னு கால் பண்ணி சொல்லிடுவோம் இல்லைங்களா? இப்ப நம்ம காரியம் என்ன இருக்காங்க நம்ம குடும்பம் என்ன செய்ய, உடனே கை பிடிச்சி போயிட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டு கதவை தட்டி இது மாதிரி சொல்லிட்டு வருமா? போன் தான் ஒரு செகண்ட் போன் அடிச்சா இந்த உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் பேசிவிடலாம். ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. இப்ப என்னதான் எங்க ஊருக்கு போனாலும் என்ன நடந்தது, நல்லதா கெட்டதா என்பதை ஒரு செய்தி அறிவிக்கக்கூடியவர் விரைந்து போய் நாட்டில் அரண்மனையில அரசருக்கு போய் சொல்லுவார். அப்போ ஒருத்தர் சொல்ற, நான் போய் என்ன செய்யறேன், இந்த செய்தியை அரசருக்கு சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறார். யார் அவர்களா? 19 வாசிங்க. சோதத்தின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓட்டோட்டமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது. அவர் சொல்றாரு, யாரு? அகிமாஸ் என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு, நான் போய் என்ன செய்ய அரசருக்கு இந்த செய்தியை சொல்ல போறோம். யோவாப் சொல்றான், நீ போவாத, இத போய் சொல்லலாம் நீ, ஏன்னா அவர்தான் யாரு, கொன்று போட்டவர், சொல்லாத கொஞ்சம் இரு அப்படின்றது. அடுத்ததாக இன்னொருவன் 21 படிங்க. அந்த கூசியன் என்று சொல்லக்கூடிய அவங்க கிட்ட சொல்றாரு, நீ போய் அரசருக்கு இந்த செய்தியை சொல்லு. இவன் விரைந்து போகிறான் சொல்றது. அப்படி அவன் போகும்போது திரும்பவும் கேட்கிறாரு, யாரு? அகிமாஸ் கேட்கிறாரு, நானும் அவர் பின்னாடியே போய் என்ன பண்றேன், அந்த செய்தியை அரசு சொல்றேன். சரி போன் விட்டுறாரு. பின்னாக போனவன் முன்னாக போனவனை ஓவர்டேக் பண்ணி விரைந்து போய் அரண்மனைக்கு போயிட்டார். 27 வாசிக்கும் நமக்கு தெரியும். படிங்க 27. எனக்கு தோன்றுகிறது என்றார். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறார் என்றார். பாருங்க, இந்த 2 பேருடைய ஓட்டத்துல இந்த அகிமாஸுடைய ஓட்டம் முன்னாடி இருக்கு. சோ யார் வருகிறார்? அப்போ ஜாமக்காரர் காவல்காரர் பார்த்து சொல்றாரு, அது அந்த ஓட்டம் அகிமாஸுடைய ஓட்டம், அவன் தான் இப்பொழுது விரைந்து நம்மை நோக்கி அரண்மனை நோக்கி வருகிறான் என்று சொல்லும் போது தாவீது அகிமாஸுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுத்து இங்க பேசுகிறார். என்ன சொல்றாரு? அவன் நல்ல மனிதன், அவன் நற்செய்தியை சொல்ல வருகிறான். 27 அரசர் அகிமாஸை குறித்து சொல்லுகிறார், அவன் நல்ல மனிதன், நற்செய்தியை கொண்டு வருகிறான். அப்ப ராஜாவுக்கு தெரிகிறது அகிமாஸ் என்கிறவன் நல்ல மனுஷன் என்று சொல்லி. அவன் எதைதான் கொண்டு வருவானா? கெட்ட செய்தியோ துர்ச்செய்தியோ கண்டிப்பா இருக்காது, அது நல்ல செய்தியா தான் இருக்கும்னு யார் நம்புறது? அரசர் நம்புகிறார். அதெல்லாம் என்ன நடக்குது? அவர் நல்ல செய்தி கொண்டு வந்தாரா? அவர் கொண்டு வந்தது அரசருக்கு மிகப்பெரிய துர்ச்செய்தி. ஏன்னா மகன் இறந்து விட்டான். இப்போ அவர் வந்துட்டார். 28 ராஜா வாழ்க என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, உன் கடவுளாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க. ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு விரோதமாய்
தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்தார் இறைவன். உமக்கு எதிராக கைகளை உயர்த்தினவர்கள் எல்லாம் கடவுள் நமக்கு ஒப்பு கொடுத்து விட்டு அவர்களெல்லாம் இல்லாம போயிட்டாங்க. அதுக்கு திரும்ப ராஜா பேசுற. அப்பொழுது ராஜா, என் பிள்ளையாகிய அப்சலோன் சுகமாய் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறார். நீங்க பார்த்துருப்பீங்க, விஜய் டிவில பார்த்துருப்பீங்கல்ல, அது இது எது அந்த நிகழ்ச்சியில மாத்தி யோசிங்க ஒரு செக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு கேட்பாரு, எப்படி இருக்கீங்க, அது என்ன சொல்லணும்? நல்லா இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது, மாத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கு எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லணும். மாத்தி யோசி. அந்த பகுதிக்கு அரசர் கேட்கிறாரு. ஆனா அவன் என்ன சொல்றான்? டைரக்டா அவன் தகவலை சொல்லாம, கடவுள் அந்த இறைவன் உனக்கு எதிராய் கை உயர்த்தவர்கள் எல்லாரையும் வீழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்றான். திரும்ப அரசர் கேட்கிறாரு, என் பையன் சுகமா இருக்கிறானா? மீண்டும் அவன் என்ன செய்யறாரு? அதுக்கு விடை சொல்லல, மாத்தி மாத்தி தான் சொல்றாரு. நேரடியாக உன் மகன் உயிரோடு இல்லைன்னு சொல்லல. அப்ப அரசர் என்ன பண்றாரு? பயனில்லா கொஞ்சம் ஓரமா போய் இல்லைன்னு. அடுத்ததாக பின்னாடி அடுத்தது யார் வருது? அடுத்த யார் பின்னாடி வர? ரெண்டாவது இருக்கும் கூசியன் என்று சொல்லக்கூடிய முதல்வர். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா 31 இவங்கிட்டையும் கேட்கிறாரு, என் மகன் சுகமாய் இருக்கிறானா? அதுக்கு அவர் சொல்றாரு. 32 தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இப்பதான் அந்த தகவல் அவன் சொல்றான். அவன் மகன் இல்லை உயிரோடு என்பதை சொல்லிவிடுறார். உடனே 33 மிகவும் வருந்தி வாசல் மாடி மேல் ஏறி போய் அழுதான் தன் மகனுக்காக. அழுது புலம்பி கஷ்டப்படுகிறார். அப்ப இந்த 2 பேர் அகிபாஸ் கூசி என்று சொல்லக்கூடிய 2 பேர்ல ராஜா மிக தெளிவாக இவன் நல்ல செய்தியை தான் கொண்டு வருவான் என்று சொன்னது யாருதான்? யாரு? அகிபாஸ் என்று சொல்லக்கூடியவனை தான் யார் சொன்னது? அரசர் சொன்னார். அரசருக்கு தெரிகிறது அவன் எவ்வளவு நல்லவன் என்று சொல்லி. அவன் நேர்மையாளன், அவனிடத்திலிருந்து எந்த துர்ச்செய்தியும் வரவே வராது என்பதை ஆழமாக நம்பினவன் ராஜாவாகிய தாவீது. அந்த அகிபாஸ் வாழ்வை போன்று நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும். அவன் நேரடியாக சொல்லியிருக்கலாம், சொல்லல. சொன்னா என்ன ஆகும்? அரசர் மனம் உடைந்து போவார் என்பதனாலே சற்று அந்த செய்தியை மாற்றி மாற்றி அவர் சொன்னார். அப்ப அந்த அகிபாஸ் என்று சொல்லக்கூடியவர் உண்மையாகவே ராஜாவின் பார்வையில அவர் நல்ல மனுஷராய் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராகத்தான் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்வு, அவனுடைய உள்ளம் அரசருக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. இவரை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மையும் பார்க்கிற ஜனங்கள், ஒருவேளை நாம் வேற இடத்துல பேசும்போது நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணா, இப்போ யாராவது ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்கன்னா கூடுதல் கஷ்டம் தரத்து என்ன பண்ணுவோம்? இன்னும் ஏதாவது சேர்த்து அவங்க மேல தூக்கி வைப்போம். அப்படி ஆயிடுச்சா, அது இன்னும் நிறைய ஆகும், இதெல்லாம் கம்மி தான், ஏன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி அவர்களை இன்னும் வருத்தப்பட செய்வோம். ஆனால் இந்த அகிபாஸ் நமக்கு ஒரு நல்ல பாடம். நாம் என்னதான் துர்ச்செய்தியோடு கூட வந்தாலும் நாம் பிறரிடத்தில் அவைகளை சொல்லும் போது என்ன செய்யக்கூடாது? அப்படி கஷ்டப்படுகிற அளவிற்கு எதையும் சொல்லக்கூடாது. நம்மை பார்க்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் நல்ல மனிதர், நற்செய்தி தான் இவர்களுக்கு இடத்துல இருக்கும். சொல்லுவாங்களா? சர்ச் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போறீங்க, என்ன சொல்லுவாங்க? பார்த்தோன்னே சர்ச்சுக்கு போயிட்டு
எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஆண்டவருடைய ஜனம், நல்ல மனுஷர். இவங்க நல்ல செய்திகள் எப்பொழுதுமே கூறி அறிவிக்கிறவர்கள் இவர்கள். சொல்வார்களா? எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுவீங்க? எங்களை பார்க்கிற ஜனம் சொல்லுவாங்க ரொம்ப நல்லவங்க இவங்க. அப்படியெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னா அது ரொம்ப அப்படி சொல்ல கூட வேண்டாம். ரொம்ப நல்லவங்க, நல்லவர்கள் இவர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றவங்க யார் சொல்லுவாங்க? நீங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க? தூக்கம் பார்க்கும் என்ன பார்த்து இல்லையா? உங்களுக்கே கான்பிடன்ஸ் உங்களால இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருந்தா இன்னிலிருந்து என்ன பண்ணுங்க, மாத்தீங்க. அத மாதிரி சொன்னேன், கிறிஸ்துமஸ் பண்டிகையோடு கொண்டாட்டங்களோடு முடிவடைய கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு தருகிற செய்தி என்ன தெரியுங்களா? நாம் எல்லாரையும் பார்க்கிற ஜனங்கள் நல்ல மனிதர்கள். இவர்கள் நற்செய்தியை மாத்திரம்தான் சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னால்தான் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். இல்லைன்னா இது பயனற்றது. சரிங்களா? இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படி ஸ்வீட் வாங்கிட்டு அமைதியே போனா ஒரு யூஸும் கிடையாது. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு தருகிற செய்தி அதுதான். நாம் எல்லாரையும் பார்க்கக்கூடிய எல்லாரும் நல்லவர்கள். இவர்கள் கடவுளின் மக்கள். இவர்கள் வாயிலிருந்து என்னதான் வரும்? நல்ல வார்த்தை வரும். நல்ல வார்த்தைகள், நற்காரியங்கள் தான், நற்செய்திகள் தான் வரும் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் இது உங்களுக்கு அர்த்தம் உள்ளது. அப்படி சொன்னால்தான் எனக்கும் அது அர்த்தம் உள்ளது. இல்லை என்றால் நம்ம எல்லாருக்கும் இது ஏதோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கமர்ஷியல் மாதிரி அப்படியே வந்து கடந்து அடுத்த பண்டிகைக்கு போயிட்டே இருக்கும். அது இருந்தால் இது வீண். அப்ப நாம் சிந்தனை பகுதியில் அதைதான் சொல்லுகிறது. மிக கடுமையான பாபிலோன் அடிமைத்தனத்தில் வருந்தி உழைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நற்செய்தியை சுவிசேஷமாக சொல்லுகிறார். அவருடைய பாதங்கள் அவ்வளவு அழகு மிக்கது. தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் 8வது வசனத்தில், சத்தமிட்டு ஒன்று கூடி கம்பீரிப்பார்கள் அவர்கள். சீயோனுக்கு திரும்பி வருகிறதை கண்ணார காண்பார்கள். 9 எருசலேமின் பாலான ஸ்தலங்களே ஒன்று கூடி மகிழ்ச்சியாய் முழங்குங்கள். கர்த்தர் தமது ஜனத்தை தேற்றி எருசலேமை மீட்டுக் கொண்டார். 10 சகல ஜாதிகளும் காண கர்த்தர் தமது கையை கிடைக்கிறார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நம்முடைய கடவுளின் ரட்சிப்பை காணும் என்று சொல்லுகிறார். பாலான இடங்களே மகிழ்ச்சியாய் ஒன்று கூடி முழங்குங்கள். பாலான இடங்கள்லாம் என்ன? திட்டும்ல, போனவனே அப்படிலாம் சொல்லுவோம். அப்படின்னா ஒன்றும் இல்லாம வேஸ்ட் அப்படின்னு சொல்ற, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி பாழாய் போயிருக்கிற இடங்களே ஒன்று கூடி மகிழ்ச்சியாய் முழங்குங்கள். ஏனென்றால் கர்த்தர் அரசாளுகிறார், உங்களை ரட்சிக்கிறார், உங்களை மீட்க வருகிறார், உங்களுக்கு வேண்டி நல்வாழ்வை கொடுக்கிறார், உங்களை ஆட்சி தேற்றுகிறார் என்று அநேக ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை திறப்படுத்துகிறார். உங்கள் எல்லாருக்கும் இதுதான் நற்செய்தி என்று சொல்லுகிறார். இதே நிலையோடுதான் அன்றைக்கு மக்கள் வாழ்ந்தார்கள். அன்றைக்கு தூதர் வந்து சொல்லுகிறார், இது எல்லா ஜனத்திற்குரிய மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன செய்தி அது? என்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதுதான் நற்செய்தி. இதுவே உங்களுக்கு அடையாளம். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். எல்லா தரத்திற்கும் உரிய மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஏன் அப்படின்னா, சந்தோஷம் இல்லாமல் இருந்த மக்களுக்கு இயேசுவின் பிறப்பு சந்தோஷத்தை கொடுக்கும்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பண்டிகையினால் நாம் சந்தோஷமாக இருந்து நாளையிலிருந்து மீண்டும் எனக்கு வருத்தம், வேதனை, கவலை, கண்ணீர் என்று நினைக்காமல் இருங்கள். ஏனென்றால் இந்த பிறப்பு நாம் எல்லாருக்கும் நற்செய்தி, மகிழ்வை கொடுக்கிற பிறப்பு, சந்தோஷத்தை கொடுக்கிற பிறப்பு. ஆகையினால்தான் ஒன்று கூடி கம்பீரித்து பாடுங்கள் என்று மிக அழகாக சொல்லுங்கள். அப்ப அந்த இயேசுவின் பிறப்பு நம்ம எல்லாருக்கும் நல்ல செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இது நற்செய்தி. அப்ப இதை பெற்றிருக்கிற நாம் வழிபாடு முடிந்து வெளியே போய் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? பயணிக்கும் போது பிறர் சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் நல்ல மனுஷர், இவர்கள் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் என்று நம்மை பார்த்து எல்லாரும் சொல்லணும் என்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்வு மாற்றம் அடைய வேண்டும். அப்படி அறிவித்தால் நம் தாழ்கள், நம் வாழ்வு எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? அழகாய் இருக்கும். எவ்வளவு அழகு! ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் சொல்ற மாதிரி முழுமையான அழகாய் நம்முடைய வாழ்வு இருக்கும். நம்முடைய வாழ்வு முழுமையான அழகாய் இறைவன் மாற்றினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வருத்தங்களை எல்லாம் அழகா மாற்றி அமைக்கிறோம். கஷ்டங்கள் கண்ணீர் இருந்தா அழகா மாத்தினா எல்லாமே மாறிடும். நேற்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முன்ன பின்னதா இருந்திருக்கும். இல்ல உள்ள சர்ச் உள்ள, ஏன்னா நமக்கு நிகழ்ச்சிகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன காலையில் வரும்போது ரொம்ப அழகாய் மாறிவிட்டது. ஒழுங்கு இல்லாதெல்லாம் இப்பொழுது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பிறப்பு நமக்கு அப்படிதான். பாலான இடங்களே மகிழுங்கள். ஆங்கிலத்தில் broken heart அப்படின்னு சொல்லி, உடைந்த உள்ளங்களை மகிழ்ச்சியால் ஆர்ப்பரியுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது. அந்த மகிழ்வோடு நாம் வெளியே போய் என்ன பண்ணணும்? எல்லாரையும் மகிழ்விக்கணும். நாம் நற்செய்திகளின் கருவிகளாக வெளியே கடந்து போகணும். இந்த நற்செய்தியை நாம் பிறருக்கு சொல்லணும். எங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் பிறக்கல, உங்களுக்கும் அவர் பிறந்தவர். உங்களுக்காகவும் இந்த உலகத்திலே வந்தவர். உங்களுக்காகவும் இந்த உலகத்திலே வந்து தன் வாழ்வை இழந்தவர் அவர். எங்களை மீட்டுக் கொண்டது போல உங்களையும் மீட்டவர் அவர் என்கின்ற இந்த நற்செய்தியை நீங்கள் போய் பிறருக்கு சொல்லணும். உங்கள் வாழ்வால் சொல்லணும். உங்கள் சொல்லால், செயலால் சொல்லணும். இங்க இந்த அக்கிபாசம் சொல்றவன் போய் எதுவுமே சொல்லல, ஓடி வரா, அவ்வளவுதான் பண்ணான். எதை சொன்னானா? ஒண்ணுத்தையும் சொல்லல. ஆனால் அரசர் பார்த்து சொல்லுகிறார், அவன் யார்? நல்ல மனுஷன், நற்செய்தியை தான் சொல்ல வருகிறான் என்று சொன்னார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம் வாழ்வின் வழியாக பிறர் பார்க்கும் போது சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்வு மாற்றம் அடைய வேண்டும். நாம் படிக்கிற மற்ற திருமலை போதிலும் அதை தான் சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் பூர்வ காலத்திலே பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்து இங்கே மனு உருவெடுத்தார். யோவான் நற்செய்தியிலும் யோவான் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு கடவுளாய் இருந்தது. இன்றைக்கு மனு உருவெடுத்து வார்த்தையானவர் மாமிசமாகி கிருபையின் சத்தியம் நிறைந்தவராய் நம்மிடையே குடிக்கொண்டார் என்று சொல்கிறார். இப்படி இயேசு நம்மிடையே வாழ்வாக நம்மை வாழ வைக்க, நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, நிம்மதியை கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தவர். இந்த நற்செய்தி இன்றைக்கு நமக்கும் எந்நாளும் அறிவித்துக் கொண்டே இருக்கும் போது நாம் இதை பெற்றுக்கொண்டு பிறருக்கும் நம் வாழ்வால், சொல்லால், செயலால் அறிவித்தால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய பாதங்களும் மிக அழகாய் இருக்கும் என்பது சந்தேகமே கிடையாது. இப்படி வாழ்ந்தால் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். இது கொண்டாட்டமாக நிறைவு பெறாமல் உண்மையான கிறிஸ்துமஸாக, கிறிஸ்து பிறப்பின் நாளாக நமக்கு அமையும். இந்த நல்ல வார்த்தைகளோடு
நற்செய்திகளை பறைசாற்றுகிறவர்களாய் நாம் சமுதாயத்திற்குள் பயணப்படுவோம். ஆண்டவராக இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்வதாக. எல்லா புதிய கட்டக்கூடிய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களின் சிந்தனைகளின் கிறிஸ்துவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. நாம் யாவது எழுந்து என்று சொல்வதை கடவுளே வாழும் கடவுளே, வாழ்வின் நல்லிவுகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த அற்புதமான கிறிஸ்து பிறப்பின் பெருநாளில் ஆண்டவருடைய மக்களாக நாங்கள் சமூகத்தில் இணைந்து ஆண்டவராம் இறைவனை தொழுது கொள்ளும்படியாக, அந்த இயேசு பாடல்களை வழிபடும்படியாக பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் வார்த்தைகளை உள்வாங்க கிருபை செய்தீர். அன்றைக்கு அடிமை நிலையிலே பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆறுதலான செய்தியை, இம்மக்களை ஆற்றுங்கள், பேசுங்கள், எழும்பு எழும்பு சீயோனே, உன் பலத்தை பறித்துக் கொள் என்கின்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லி நற்செய்தியை, நற்காரியங்களை, சமாதானத்தை, ரட்சிப்பை கூறி அறிவிக்கக்கூடிய உன்னுடைய பாதங்கள் அழகு மிக்கது. இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் இறைவன் நிகழ்ச்சி காட்டுவார். ஆகையினாலே பாலான இடங்களே மகிழ்ச்சியால் ஒன்று கூடி கம்பீரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களுக்கு வேண்டிய மீட்பை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார். எல்லா நாடுகளும் அவர் அளிக்கும் ரட்சிப்பை காணுகிற அளவிற்கு செய்வார். ஆகையினாலே மகிழ்வால் கொண்டாடி ஆர்ப்பரித்து முழங்குங்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு ஆண்டவரை கர்த்தராம் இறைவன் எங்கள் வாழ்க்கையில ஆறுதலாய் கொடுத்தி, எங்களை மீட்பதற்காக கொடுத்தி, எங்களுடைய இன்னல்கள் வேதனையிலிருந்து எங்களை முற்றிலுமாக மகிழ்வான நிலைக்குள்ளாக கடந்து போகிறவராய் எங்களுக்காக அவரை தந்தீர். அந்த இயேசு பாடல்களை எங்களிலே வந்து வாசம் செய்தவரை, இன்றும் வாசம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் இன்றும் வழிபட தொழுது கொள்ளும். அவர் எங்களுக்கு அளித்த அந்த மிகுதியான ரட்சிப்பை, அந்த நற்செய்தி எங்களுக்காக, மக்களுக்காக, எல்லாருக்காக பிறந்தவர், எல்லாரையும் மீட்பதற்காக பிறந்தவர் என்கிற செய்தியை நாங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடியவர் மக்களாயிருக்கிறது வைத்தார். அகிமாசை போன்று எங்களை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாரும் இவர்கள் ஆண்டவரின் மக்கள், இவர்கள் நல்ல மனிதர்கள், நற்செய்தியை மாத்திரமே கூறக்கூடியவர்கள் என்கிற அளவிற்கு என்னுடைய வாழ்வு மாற்றம் அடைந்தால் இந்த கிறிஸ்துமஸ் எங்களுக்கு பயனுள்ள, அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை கிடைத்தார். அப்படி வாழ்ந்து இந்த மகிழ்ச்சியான நாளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க, எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் எங்களுக்காக என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் ஜீவிக்க இறைவன் துணை புரிகிறார். நல்ல ஆண்டவரை வாழ்வில் வைத்து ஜேம்ஸ் நூற்றாண்டு திருச்சபைக்காக நன்றி சொல்லுவோம். திருச்சபையுடைய பொறுப்பாளர்களையும், துணை பொறுப்பாளர்களையும், மூப்பன்மார்களையும், ஆலோசகர்களையும்
மாதர்களையும் வாலிப சகோதர சகோதரிகளையும் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வயதான மக்களையும் அனைத்து திருச்சபை விசுவாச குடும்பத்தினர்களையும் கோயில்களையும் ஆசீர்வதி நம்மை நாளை கிருபை நாள் முடிசூட்டி நீர் காத்துக் கொள்ளும். வழிபாட்டிலும் பங்கெடுத்து உண்மை தொழுது கொண்டு இருக்கிறதான தம்மை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து எல்லாருடைய வாழ்வையும் ஆசீர்வதி அமைதியான முறையில் தங்கள் விண்ணப்பங்களை எடுத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் தயவாக செவி சாய்த்து மறுமொழியோட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கால்பணிந்து மன்றாடுகிறோம். நல்ல ஆண்டவரின் உள்ளத்தினாலே இந்த வழியிலும் கூட இந்திய தேசத்தை தமிழ்நாட்டை திருப்பத்தூர் மாவட்டத்தை சென்றிருக்கும் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதி இருக்கிற ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஆசீர்வதி ஊராட்சியும் ஊராட்சியான தலைவர் துணைத் தலைவர் பொறுப்பாளர்களை ஆண்டவரே இருக்கிறதான ஒரு நாட்டாமையும் துணை நாட்டாமை பொறுப்பாளர்களை ஊர் மக்களை அருகாமல் இருக்கிற பள்ளிக்கூடத்தின் மருத்துவமனை ஆசீர்வதி சபையும் 3 சபை சங்கங்களையும் முதல் 5 வட்டங்களையும் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களையும் திருச்சபைகளையும் ஆயப்பெருமக்களையும் சபை பொறுப்பாளர்கள் விசுவாச குடும்பங்கள் நிறுவனங்கள் ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி இறைவர்களுடைய ஆசீர்வதி. நல்ல ஆண்டவரே உலக நாடுகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஓயாத போர் இருக்கிற நாடுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி சமாதானத்தின் காரண பிறந்த நாள் நாளிலே ஆண்டவரே எல்லா இடங்களிலும் அமைதி நிலை தோன்றக்கூடிய சூழலை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படி ஆண்டவரே இறக்கும் பிதாவே இந்த நேரத்திலும் கூட இந்த முழு உலகமும் ஆண்டவரே இயேசு பாடலுடைய பிறப்பின் நாளை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையுமே ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளும். திருச்சபையில கடந்த நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான முறையிலே ஆண்டவரே திருச்சபையினுடைய வாடிக்கைகளால் ஆண்டவரை இந்நாள் முன்னால் அனைத்து வகை பொறுப்பாளர்களால் திருச்சபையால் சிறு பிள்ளைகளால் ஒருமித்து இணைந்து இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை கொடுத்து நன்றி சொல்கிறோம். அது பங்கெடுத்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை ஒரு பீடத்தை வண்ண பூக்களை கொண்டு ஆண்டவரை அலங்காரப்படுத்தி இதை ஒழுங்குபடுத்தின ஆலயத்தை முழுமையாக அலங்கரித்திருக்கிற தம்முடைய மக்கள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும் ஆசீர்வதி. கிருபை அனைவரோடு கூட தண்ணீர்கள் திருப்பீடத்தில் புதிய ஆடை ஆண்டவரை இந்த பீடத்திற்கான ஆடையை வழங்கி இருக்கின்ற அருமையான திருச்சபை முன்னாள் பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி சுதா ஸ்ரீவானந்த குடும்பத்தை கட்டளை ஆசிரியர் இறக்கங்களினாலே தயவினாலே ஒவ்வொருவரையும் கட்டளாக்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுங்கள். நல்ல ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு என்று பல நிலைகளிலே ஆண்டவரே திருச்சபைக்காக திருச்சபையினுடைய வழிபாட்டிற்காக நாங்கள் இணைத்துக் கொண்டு செயல்படுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார். திருச்சபைக்கு பொறுப்பாளர்களையும் ஆண்டவரே துணை பொறுப்பாளர்களை மூப்பன்மார்கள் மிகுதியாக ஆசிரியர் வாலிபர்களை ஆசிரியர் இதற்கென்று உழைத்து ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டியிருக்கிறோம். அனைவரையும் நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்கும் நன்மையான ஈவுகளை நாளை நிறைத்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே பிதாவே பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக சித்தம் பண்ணப்பட்ட பூமியிலேயும் செய்வதாக நாம் அமர்ந்து மீண்டுமாக நம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த 153வது கீர்த்தனை பாடல் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடல் 153வது பாடல். இப்பாடலின் பொழுது நம் ஆண்டவருக்கு என்று காண்பிக்கிறோம். கருமத்தையும் படைத்தார்கள் சர்வ வல்லவர்
நண்பர்களே, இந்த வேளையில் இப்பொழுது சிறப்பு பாடல் பாட வருகை தர இருக்கிறார்கள். யார் அப்படின்னா, நீங்க அன்னைக்கு ஆர்வத்தோடு கேட்டீங்க. நம்ம சிங்கிங் காம்படிஷன் வச்சதுல நம்முடைய திருச்சபையுடைய பாடகர் குழுவினர்கள் இந்த ஜூரி அவார்டு வாங்கினாங்க இல்லையா? எடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க மற்ற. ஸோ நடுவர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு அவார்டு வந்து நமக்கு ஒரு கோப்பை கிடைத்தது. அன்னைக்கு நீங்க என்ன பாடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ இன்றைக்கு ஸ்பெஷலா வந்து அன்றைக்கு பாடி அந்த சிறப்பு பரிசை பெற்று வந்து பாடலுக்கு நமக்கு அந்த சிறப்பு பாடலை நமக்காக வழங்குவார்கள். ஆகையினால அந்த பாடல்கள் குழுக்களில் இருந்தவர்கள் முன்பதாக வழங்குவது உரையாடுகிறார்கள். அவங்க சீக்கிரம் டவுட்டா இருக்கா? யாருக்கு போனீங்க பாடல்? Hello. Thanks for that. சொல்லொன்று மெய் கொண்டு வந்தடிங்கு மெய்யாகவே வையத்து இருள் நீக்கி வாழ்வாங்கு வாழ்விக்கும் ஒளியாகவே மெய் விளக்கா சத்தியமா உயிர்க்கெல்லாம் உயிராகவே பொய்யாத முன்னுரையும் புகழாக தோன்றி வந்தார் நேசையாரே
பாடல் குழுவினருக்கு நல்லா பண்ணாங்களா? மிக சூப்பராக பண்ணாங்க. நீங்கள் லைவ்ல இப்பொழுது சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் பார்ப்போம். கர்த்தரின் பாராயணம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் விசேஷ சிறப்பு ஆராதனை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய போதகர் அவர்களுக்கும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இறையாசையை பெற்றுக்கொண்ட திருச்சபையார் அவர்களின் யாவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புரோத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வெளியூர்களிலிருந்தும் வெளி தேசத்திலிருந்தும் நம்முடைய ஆராதனையில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உறவினர்களாய் சொந்தங்களாய் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இறையாசை பெற்றுக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் திருச்சபை சார்பாக நன்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபைக்கு வந்து ஊழியத்தை சிறப்பாய் இந்த அளவுக்கு மேன்மையாக செய்து வருகிற நம்ம எல்லாம் வழிநடத்தி வருகிற நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய இளைஞர் துறையின் மேம்படுத்தினரும் நம்முடைய திருச்சபையின் ஆயிரமாகிய திரு போதகர் ஐயா அவர்களை மரியாதை செய்து கௌரவப்படுத்த கனப்படுத்துவது நம்முடைய தலையாய கடமையாகும். அந்த வகையிலே இப்பொழுது போதகர் அவர்களுக்கு மரியாதை செய்து கௌரவப்படுத்த இருக்கிறோம். அந்த வகையிலே போதகரை கௌரவப்படுத்தும்படியாக திருச்சபையுடைய மூப்பரும் ஆலோசகருமாகிய திரு செல்வராஜ் ஆசிரியர் அவர்களும் திரு தேவசிகாமணி அவர்களும் முன்னாள் பொறுப்பாளர்கள் திரு ஜான்ராஜ் அவர்கள் ஆசிரியர் அவர்களும் திருப்பாசன ஆசிரியர்களும் முன்பதாக வரும்படி முறையாக கேட்டுக் கொள்கிறோம். போதகர் அம்மா அவர்களும் நம்முடைய ஆராதனையில் கலந்திருக்கிறார்கள். போதகர் அம்மா அவர்களும் முன்பதாக வரும்படி முறையாக கேட்டுக் கொள்கிறோம். மாத சங்க தலைவர் அவர்கள் முன்பாக வரும்படியாக முறையாக கேட்டுக்கொள்கிறேன். மாத சங்க தலைவர் அவர்கள் முன்பதாக வரவும். போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கிறார்கள்.
நம்முடைய ஆலயத்தை இந்த அளவுக்கு சுத்தமாக நேர்த்தியாகவும் பராமரித்து பாதுகாத்து வருகிற நம்முடைய ஆலயத்தினுடைய கோயில் பிள்ளை திரு ஸ்டான்லி அவர்களை முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவரை கௌரவப்படுத்த நம்முடைய திருச்சபையுடைய பொறுப்பாளர்கள் தலைவர் செயலர் அவர்கள் முன்பதாக வரும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம். இந்த பக்கம் அப்படியா? நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவரையும் கௌரவப்படுத்தும் வகையிலே அவர்கள் முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தயவு கூர்ந்து முன்பதாக வரும்படி அன்பை அழைக்கிறோம். திருச்சபையுடைய துணைத் தலைவர் சாலமன் அவர்கள் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு மரியாதை செய்ய வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் நியாயப்படி பிள்ளைகளை சிறப்பாக வழிநடத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து வருகிற நியாயப்படி ஆசிரியர்களை நாம் கௌரவப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையிலே நியாயப்படி ஆசிரியர்கள் 5 பேர், அதாவது சுதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், செல்வி எம்மிமாள் அவர்கள், திருமதி பானுமதி அவர்கள், செல்வி ஜீவிகா அவர்கள், செல்வி அம்மு அவர்கள் முதலாக வரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய போதகரமா ஐரம்மா அவர்கள் அவர்களை மரியாதை செய்வார். அம்மு வருடத்தினுடைய 52 வாரங்களும் தவறாமல் நியாயப்படியை சிறப்பாக நடத்தி வருகிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருச்சபையின் சார்பாக நன்றி தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக அந்த 5 பேரும் பட் எடிக்கேட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணாங்க. சந்தேஷ்வராக இருக்கட்டும், அந்த பிபிஎஸ்ஸாக பார்க்க போகிறேன். பிபிஎஸ் நல்லா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பண்ணும்போது தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராகவே அந்த ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நேற்று நான் பார்க்கும்போது ரியலியாக ஸ்டாப். ஏன்னா பிள்ளைங்களுடைய பர்ஃபார்ம் ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நேரில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபேஸ்புக்கில் போட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு ரொம்ப பிள்ளைங்க நேர்த்தியான முறையில் அவங்களுடைய எல்லாமே பெருசாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், நடனம், நாடகம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ண நேற்று. அதனுடைய காரணம் யாருன்னா இவங்க உண்மையாகவே இவங்களுடைய அந்த தியாக செயல் இறைவனுக்கு என்று இவர்கள் பணி செய்து கொண்டிருப்பது உண்மையாகவே ஏற்புடையது. உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் செல்வார்கள். அறிவிப்புகள். இன்று வேத வாசிப்பவர்களுக்கு கொடுத்த திருச்சபையுடைய கோட்பாடுகள் மற்றும் மூப்பர்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது நம்மளை எல்லாம் மகிழ்விக்கும்படியாக இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிற திரு கிருஷ்ணமூர்த்தி சுதா அவர்கள் குடும்பம், திரு பாவேந்தன் பானுமதி அவர் குடும்பம், திரு தனுஷ் அவருடைய குடும்பம், உங்கள் அனைவருக்கும் திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் கிஃப்டாக நம்முடைய திருச்சபை குடும்பத்தாருக்கும் கிராம மக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்க தாமாக மனம் வந்து ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிடம் சீட்டு குழுக்களில் இருக்கக்கூடிய குழு நண்பர்கள், சீட்டு குழு நண்பர்கள் அனைவருக்கும், அனைத்து குடும்பத்தாருக்கும் திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியூர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருச்சபை குடும்பங்கள் ஆராதனை முடிவுக்கு பிறகு அந்த இனிப்புகளையும் கேலண்டர்களையும் பொறுப்பாளர்களை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6 மணிக்கு கிறிஸ்துமஸ் பாடல் பவனி நடைபெறும். அப்பொழுது அனைவருக்கும் இந்த கேலண்டர் இனிப்புகள் அவர்களுடைய வீட்டிலே வந்து வழங்கப்படும் என்பதை திருச்சபைக்கு அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே சிறுவர் ஆராதனையிலே இனிப்புகள் வழங்கிய மாதர் சங்க மாதர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறுவர் ஆராதனை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கிய வாலிபர் சங்கம் மற்றும் வாலிபர் பிள்ளைகள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியும் தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரிசு பொருட்கள் கிடைக்கப்பெறாதவர்கள் பரிசு பொருட்கள் இருக்கிறது, அதை சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களிடத்திலே அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்குமே பரிசு உண்டு. அது கிடைக்கப்பெறாதவர்கள் பொறுப்பாளத்தில் தெரிவிக்கும்படியாகவும் அதை சண்டே ஸ்கூல் திட்டத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேற்று இரவு முழுவதும் பூக்களினால் இந்த ஆலயத்தை அலங்காரம் செய்த வாலிப பிள்ளைகள், வாலிப சங்கத்தார் உங்கள் அனைவருக்கும், அதே போல இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இதை ஏற்பாடு செய்து இவ்வளவு சிறப்பாகிய திருச்சபையுடைய முன்னாள் பொருளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் திருச்சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அந்த வெளியில் இருக்கக்கூடிய குடில் அமைப்பதற்காக வேண்டி சுமார் 1 மாத காலத்துக்கு மேலாக நம்முடைய வாலிப பிள்ளைகள் சிறப்பாக அந்த பழைய ஆலயத்தில் வைத்து வடிவமைத்துக் கொண்டிருந்தார்கள். சிறப்பாக அதே நேரத்தில் அதை முழுவதுமாக பொருட்படுத்த செய்த வாலிப சங்க வாலிப பிள்ளைகள் அனைவருக்கும் இதை சிறப்பாக வடிவமைத்த திருச்சபையுடைய வாலிப சங்கத்துடைய செயலர் செல்வன் சீவன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை முடிவுக்கு பிறகு இந்த பூக்களை யாரும் பறிக்க வேண்டாம். இன்று ஒரு நாளாவது இருக்கட்டும். அந்த புகைப்படம் எடுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளவும், பூக்களை யாரும் பறிக்க வேண்டாம் என்பதை திருச்சபைக்கு அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாத காணிக்கை கொடுத்தவர்கள் திரு செல்வகுமார் ஸ்டெல்லா ராணி அவர்கள் 12 மாத காணிக்கையாக ரூபாய் 1200, திரு பிரசாந்த் கீதாஞ்சலி அவர்கள் 12 மாத காணிக்கையாக ரூபாய் 4500, திரு ஜெபமணி ஜெயந்தி அவர்கள் ரூபாய் 100, செல்வி புனிதா அவர்கள் ரூபாய் 100, திரு ஆசித்தம்பி மேகா அவர்கள் ரூபாய் 300, திருமதி மேகா ஆசித்தம்பி அவர்கள் ரூபாய் 100, திரு அருண்ராஜ் அவர்கள் ரூபாய் 100, திரு பாக்கிய அருண்ராஜ் அவர்கள் ரூபாய் 100 கொடுத்துள்ளார்கள். தோதர் காணிக்கை கொடுத்தவர்கள் திரு தேவானை அவர்கள் ரூபாய் 150, திருமதி லதா சுப்பிரமணி வளையாம்பட்டு பகுதியை சேர்ந்தவர்கள் ரூபாய் 550, திருமதி நவநீதம் அவர்கள் ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் ரூபாய் 500, திரு ராம்குமார் கழித்த ஆசிரியர் மற்றும் ஷாம்பியன் நித்யா மற்றும் கெவின் மீகா மற்றும் தாயார் ஆரியமான் அவர்கள் ரூபாய் 500 மற்றும்
10 புடவைகள் கொடுத்துள்ளார்கள். திரு தேவநேசன் இயேசுமணி, ஜோனா மெர்சி, கவின் அவர்கள் 3 புடவையும் ரூபாய் 100 தோத்திரக்காணியாக கொடுத்துள்ளார்கள். திரு தானியல் ஜெயமால் ஆசிரியர் அவர்கள் 10 புடவை தோத்திரக்காணியாக கொடுத்துள்ளார்கள். திரு ராதா ஸ்டோர் உரிமையாளர் அவர்கள் 2 கிலோ சர்க்கரையும் 1 மெழுகுவர்த்தியும் கொடுத்துள்ளார்கள்.